வணக்கம், வெல்கம் டு என்ஸ்ப்ரா டிசைனர்ஸ் கோயம்புத்தூருங்க. ஒரு ப்ளவுஸ் கட்டிங் இன்றைக்கி லைட்டாக பார்த்துடலாங்க. ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இவங்க வந்து ஒரு ஏஜ்டு லேடிங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பார்த்துக்கோங்க. ஹைட் வந்து லென்த் வந்து 12.5ங்க, ஷோல்டர் வந்து 14, செஸ்ட் லைன் வந்து 35 ஒரு குவார்ட்டர் இன்ச்சு, அண்டு பஸ் லைன் வந்து 36 குவார்ட்டர் இன்ச்சு, எம்பையர் லைன் வேஸ்ட் வந்து உங்களுக்கு 31 குவார்ட்டர் இன்ச்சு வருங்க. ஹார்ம் ஹோல் வந்து 15ங்க, 15 குவார்ட்ரு. உங்களுக்கு பைசெப் இந்த அண்டர்ஆர்ம் எடுத்துக்கோங்க, அது நல்லது. 12 குவார்ட்டர் அதுங்க. ஸ்லீவ் வந்து 7 அண்ட் ஒரு 10 3/4ங்க ஸ்லீவ் ரவுண்டு. நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 7ங்க, பேக் நெக் வந்து 6.5, மேலே டாப்பில் வந்து கீழே வந்து 6.5 வரும். பஸ்ட் லைன் வந்து உங்கள் பஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 9 12 வருங்க. சரிங்களா? இப்போது நம்ம கட்டிங் பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸ் லென்த் வச்சாச்சுங்க. 12.5 ஒரு குவார்ட்டர் இன்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது ஹார்ம் வந்து 5 குவார்ட்டர் வச்சுருக்கோங்க. பேக் நெக் டீப் வந்து 6 குவார்ட்டர் இருக்குது. டாட் லென்த் வந்து 4 குவார்ட்டர் கொடுத்துருக்கேன். ஷோல்டர் வந்து 6 inches கொடுத்துருக்கேன், இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் சேர்த்து. ஓகேங்களா? அப்பர் செஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 35 குவார்ட்டர் இருக்குங்க. நான் வந்து ஒரு 9 குவார்ட்டர் இன்ச் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வேஸ்ட் வந்து 31 குவார்ட்ரு. 31 உங்களுக்கு 7 3/4 வருங்க. ஒரு 3/4 இன்ச் வந்து டாட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஹார்ம் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து 15.5ங்க. நமக்கு வந்து 7 3/4 வேணுங்க, 7.25 இன்ச். ஓகேங்களா? கரெக்டாக வந்துருக்கு. ஃப்ரண்ட் பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்லைங்க, ஃப்ரண்ட் எனக்கு வந்து 6 3/4 வச்சுருக்கேன். 7 inchesக்கு ஒரு குவார்ட்டர் இன்ச் லெஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட் வந்து 9ங்க. டாட் லென்த் வந்து 3 inches வச்சுருக்குங்க. டாட்டுடைய அகலம் வந்து உங்களுக்கு ஒரு 1.25 2 inch வச்சுருக்குங்க. ஹார்ம் வந்து அதே சேம் 3/4 வருங்க. இந்த டாட்டு அதில் லெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த அளவு வந்துடுங்க. நான் வந்து காட்டுறேன். சரிங்களா? அடுத்தது வந்து அப்பர் செஸ்ட்டுங்க. அப்பர் செஸ்ட் வந்து ஒரு 35னா ஒரு 8.25 இன்ச் வருங்க. ஒரு 1/2 inch டாட்டு கொடுத்துருக்குங்க. அந்த 1/2 inch தான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டாட் வந்து சைட் டாட்டுங்க, ஆர்ம் டாட்டு. இதில் வந்து நமக்கு இந்த பஸ்ட்டோட அகலம் வந்து உங்களுக்கு வந்து 36ங்க. 36 போது வந்து 9.1, 36 குவார்ட்டருக்கு 9.1, ஒரு 1/2 inch வந்து நம்ம லூஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அளவு உங்களுக்கு 1 inch லூஸ் வருங்க. ஓகே, இப்போ வேஸ்ட் பேண்ட் பார்த்துடலாங்க. இந்த ஃப்ரண்ட்டு நம்ம இங்கேருந்து 3/4 inch இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போது 3/4 inch வருதுங்க. அதாவது 3.25 inch, 3.25 inch போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம இதை எடுத்து இப்படி வச்சுட்டு சேம் அதே ஒரு 3/4 inch மேலே ஏற்றிட்டு இங்கே 3/4 inch மேலே ஏற்றிட்டு இங்கே பார்க்கும்போது 3 inch வருது. அந்த 3 inch இங்கே போட்டிருக்குங்க. சேம் அதே பொசிஷன் அப்படியே வச்சுட்டு இங்கே 3/4 inch ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2.25 inch வருது. அந்த 2.25 inch தான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இதனுடைய அகலம், சரிங்களா? இதனுடைய அகலம் இந்த டாட்டை லெஸ் பண்ணிவிட்டு இதனுடைய அகலத்தை இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து இடுப்போட அளவு 4 ஒரு பாகம் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? குவார்ட்டர் இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்குறோம், அது போட்டிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லீவ் பார்க்கலாம். இப்போ ஸ்லீவுங்க, ஸ்லீவோட லென்த் வந்து 7 inches வச்சுருக்கேன். இங்கே ஸ்டிச்சிங் அலவன்ஸு அடிச்சிருப்பிருக்கு. இங்கே வந்து தையலுக்கு 1/4 inch ஒரு புள்ளி. சரிங்களா? 1/2 inchங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு 1/4 inch ஒரு புள்ளிங்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து ஸ்லீவோடைய ரவுண்டுங்க. ஸ்லீவ் ஓப்பன் வந்து ஒரு 10.25 inch, அதில் வந்து பாதியாக பண்ணும்போது 5.25 ஒரு புள்ளி வரும். சரிங்களா? பைசெப் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு
3.25 ஒரு புள்ளி வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு 6 இன்ச் வச்சுருக்கேங்க. சரிங்களா? ஆம் வந்து நமக்கு ஒரு 7.25 இன்ச் தேவைப்படும். ஒன் சைடில் நம்ம அளந்து பார்த்துக்கலாம். 7.25 இன்ச். ஓகேங்களா? தேங்க்யூ.